பாயாசம். அப்படி அது பண்ணுறதுக்கு இது கேரளாவில் பால் பாயசம் வைக்கிற குருணை, அரிசி குருணை தான் இது. நான் இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி 2-3-4-5 தடவை வாஷ் பண்ணி பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 3 தேங்காய் பால், ஃபஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால் எடுக்கணும். அதுக்கு போடுறதுக்கு வெல்லம். இதுதான் இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த குருணையை குக்கரில் வச்சு நல்லா குழைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையை வடித்து கரையை வச்சு பாக வச்சு வச்சுருக்கேன். இது தேர்டு தேங்காய் பால், இது செகண்டு தேங்காய் பால், இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இந்த அடிகனமான பாத்திரம் எதுனாலும் சரி, உருளி தான் வேணும் கிடையாது, குக்கரில் வைக்கலாம். இது நல்ல கனமான ப்ரெஷர் பேன். இதில் வந்து இந்த சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க. அதனால் சாதத்தை போட்டுருவோம். இது நம்மளோட பச்சரிசி குருணை, பெருவட்டு குருணை வாங்கி இந்த பாயசத்துக்கு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது கேரளா பச்சரிசி குருணை, பால் பாயசம் வைக்கிற குருணை. இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுட்டும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். அந்த 3வது பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3வது பால் அதில் விட்டுருக்கோம். விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வெல்லத்தை சேர்க்க வேண்டியதான். குக்கரில் வச்சு வைக்கிறதுனால சட்டுன்னு ஆயிரும். ரொம்ப ஈஸியானது. ஆமாம், எல்லாரும் பண்ணலாம். வரட்டும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடியில் உட்காராமல் நல்லா கையை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். தேங்காய் பால் மிக்ஸ் ஆகி கொதி வந்துடுது இருக்கு. இப்போ வந்து பால் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துறேன். நான் சேர்த்து நல்லா கிண்டி இருக்கணும். அது வெல்லம், அரிசி, தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வற்றணும். வற்றினதுக்கப்புறம் 2ஆம் பால் விடலாம். கடைசியில் 3ஆம் பால் விடணும். சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, 3ஆம் பால், சர்க்கரை பால் எல்லாம் விட்டு நல்லா கெட்டியாயாச்சு. இப்போ அதில் 2ஆம் பால் விட்டுறோம். 2ஆம் பால் விட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டா நல்லா சேர்ந்து ஒன்று போல் சேர்ந்து கொதித்து வந்த உடனே பசு பாலை விட்டு ஒரு பழம் நறுக்கி போட்டு சுக்கு பொடி, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், வறுத்த ஜீரகப்பொடி கொஞ்சம் போட வேண்டியதுதான். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்து கொஞ்சம் கெட்டியானோன்னு அடுத்தது 2ஆம் பால் விட்டு நல்லா வறண்டு வந்தாச்சு பாருங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பால் விட்டு இருக்கும். நல்லா ஒரு கொதி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். ஆயாச்சு. இதில் ஏலக்காய், சுக்கு பொடி அது போடும். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு வச்சிடலாம். ரொம்ப டக்குன்னு பண்ணலாம். இப்போல்லாம் அந்த காலத்தில் வார்ப்பில் உருளியில் பண்ணுவேன். இப்போ குக்கர் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். சட்டுன்னு ஆயிடும். ஒரு கொதி வந்தால் போகிறோம். அப்புறம் இந்த ஒரு வாழைப்பழத்தை நறுக்கி அவளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த பழம் போட்டுக்கலாம். நேந்திரம் பழத்துலேருந்து எந்த பழம் வேணாலும் போடலாம். இப்போ பழத்தை கட் பண்ணி போட்டுருவோம்.
பழம் போட்டாச்சு பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பட்டர் இருந்தால், வெண்ணெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போடலாம். வெண்ணெய் இல்லாததுனால ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு எதுவுமே போட வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இந்த கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரிசி குருணை தேங்காய் பால் பாயாசம் இது ரெடி ஆயாச்சு. எப்படி பண்ணேங்கிறத பார்த்தேன். இது எல்லாரும் ஈஸியாக பண்ணக்கூடியது. ஆடி வெள்ளி அடிச்சவா அம்பாளுக்கு விசேஷமாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. 3 பால் எடுக்கணும். வெல்லம், அரிசி குருணை, பச்சரிசி குருணை போட்டால் போதும். இந்த பாயசத்துக்கு முழு அரிசி போட வேண்டாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இடிச்சு பிழிஞ்ச பாயாசம், குருணை பாயாசம், இடிச்சு பிழிஞ்ச குருணை பாயாசம். ரொம்ப, அதாவது தேங்காய் இடித்து புழிஞ்சு பால் எடுத்து பண்ணின பாயாசம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாரும் பண்ணி பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தேங்காய் பால் பாயாசம் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம